இதுவரைக்கும் நம்ம மல்லியோட கேஸ சாதாரணமா நம்ம தீபன் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம தீபிகா இதனோட ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட என்னன்னலாம் கிரியேட் பண்றாங்க. உண்மையிலேயே தீபிகா மல்லிய மட்டும் கொடுமை பண்ணல. அதே மாதிரி வெண்பாவையும் கொடுமை பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே டீட்டெயிலா இப்போ நம்ம தீபனுக்கு தெரிய வரப்போகுது. உண்மையிலேயே தீபன் "ச்சீ! நீ எல்லாம் இப்படி ஒரு பொண்ணா?" அப்படிங்கிற மாரி சொல்லி யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு, அதே மாரி அடுத்தடுத்து இந்த கேஸ்ல உண்மையிலேயே மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு ஆதாரங்கள நிரூபிச்சு, கண்டிப்பா தீபிகாவோட முகத்துல கரிய பூச தான் போறேன். தீபிகாவ நான் உண்டு இல்லன்னு பண்ண போறேன். கண்டிப்பா தீபிகாவ நான் சும்மா விட போறது கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே இவ்ளோ கோவத்தோட இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் தான் இப்போ நடக்க போகுது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம இப்போ இந்த தீபிகா மேடம் ரொம்ப தவறான ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தீபனும் சொன்னாரு. அதே மாரி மல்லிக்கு ஃபோன் பண்ணும்போதும் மல்லியும் சொன்னாங்க. இந்த மாரி நான் அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லல. அதாவது உங்க பொண்ணுக்கு இப்படி ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி விஷயத்தெல்லாம் நான் சொல்லல. அது எப்படி தெரிய வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நான் சொன்னா என்ன தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லி மல்லி கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது தீபிகா மேடம் உனக்கு தான் ஒரு புருஷன் இருக்கான்ல. அப்படி இருக்கும்போது என் புருஷனுக்கு எதுக்கு நீ ஆசைப்படுற அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்பவும் மோசமா பேச ஆரம்பிச்சாங்க. இது உண்மையிலேயே நம்ம மல்லியோட மனசுல ஆழமா பதியல அப்படின்னாலுமே, நம்ம தீபனோட மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சுச்சு. பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்தாங்க. அதுலயும் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே இந்த தீபிகா மேடத்த போட்டு பொளந்து எடுத்தது தான் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துக்கு 10க்கு 10 மார்க் குடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் நான் இன்ஸ்பெக்டர், நான் போலீஸ், நான் பெரிய ஆபீசர் அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு திமிர்ல திரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அற விழுந்தது கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப என்னதான் ஆச்சு? அதாவது இந்த தீபிகா மேடம் பயங்கர கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி தீபன் இங்கே இருக்காரு. அவங்க மாமா கிட்ட நடந்ததை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க மாமாவும் அதாவது தீபிகாவோட மாமா இந்த மாதிரி ஐஷுவோட மனசுக்குள்ள ஏதோ இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் ஐஷு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் ஐஷு கண் முழிச்சதுக்கு அப்புறமா அப்பா வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சி ஐஷு கதறி ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஏன்னா இதை முதல்லயே தீபன் கிட்ட சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. அடுத்ததான் மல்லி சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை கிடையாது. இப்படி பல விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ தீபன் ஐஷு உன்னோட மனசுல என்னதான் இருக்கு அதை கொஞ்சம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுவும் இல்லாம ஐஷு அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கூட விருப்பம் இல்லை. ஏன்னா தன்னோட அம்மா இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் பெரிய ஆபீசரா இருக்கட்டும், இல்ல பெரிய போலீஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயத்துலனாலும் இருக்கட்டும், ஆனா அவங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐஷு புரிஞ்சு, இல்லப்பா இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல டாடி கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இருந்தாலும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாதானே எனக்கு தெரியும். ஐஷு, நீ எதையும் சொல்லாம நீ இப்படியே இருந்து இருந்து கடைசியில பாத்தியா உனக்கு ஜுரம் ஃபிக்ஸ் வந்துருச்சு. உன்னை இழந்துட்டா நான் என்ன பண்றது? நீ இருக்கிறன்ற தைரியத்துலதான் நான் இருக்கேன். உன் அம்மாவுக்கு எப்படியோ தெரியல, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், நீ உன் அம்மா கிட்ட சொல்லலனாலுமே கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த பத்தி கேக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு யோசிச்சுதான் இந்த மாதிரி வெண்பாவுக்கு அம்மாவால இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐஷு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க மாமா முன்னாடியே, அதாவது ஐஷுவோட தாத்தா முன்னாடியே இப்போ எல்லா ஒரு உண்மையும் ஐஷு சொல்றாங்க. இந்த மாதிரி அன்னைக்கு வெண்பாவுக்கு கால்ல ஷூல அந்த கண்ணாடி துண்டு எல்லாம் இருந்துச்சுல்ல, அதை போட்டது வேற யாரும் கிடையாது, மம்மி தான் போட்டது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும், இந்த ஒரு விஷயத்த யார் தாங்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தீபனுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி தீபிகாவோட மாமாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்ற, நீ சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா டாடி இது எல்லாமே உண்மைதான், ஆனா இந்த அளவுக்கு மோசமா மம்மி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலேயே அவங்களுக்கு அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப அதாவது சுத்தமா பிடிக்கல. ஏற்கனவே அவங்கள அதாவது வெண்பாவ தனியா கூட்டிட்டு போய் ரொம்ப ரூடா மிரட்டி விசாரிச்சாங்க அப்படின்னும் போது,
அதுல வந்து அவங்க போலீஸ் அப்படிங்கிறதுனால அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சேன். ஆனா உண்மையிலே இவ்வளவு மோசமா நடந்துக்குவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வெண்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் கூட வந்து அதாவது ஓட்டப்பந்தயத்துல ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வந்து வெண்பாவுக்கு வந்து இப்படி ஒண்ணு எப்படி பண்ண தோணுச்சு அவங்களுக்கு? அதாவது வெண்பாவும் வந்து என் வயசுல இருக்க ஒரு பொண்ணு தானே, அதாவது அவங்களோட பொண்ணு மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப மெச்சூர்டா வந்து பேசுறாங்க. அப்பதான் வந்து நம்ம தீபன் இருந்துட்டு, பாத்தீங்களா இப்ப உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சிருக்கும் அங்கிள். அதாவது தீபிகா எந்த அளவுக்கு மோசமா நடந்துட்டு இருக்கா. அந்த மல்லிய பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். மல்லி ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து மல்லி மேல கோவப்படுறது, இப்போ மல்லியோட பொண்ணு அதாவது வெண்பா மேல கோவப்படுறது, இப்போ ஐஷு வந்து இதுல இவ்ளோ வந்து ரொம்ப ஃபீல் பண்றதுக்கான காரணம், இவ்ளோ ரொம்ப வருத்தப்படுறதுக்கான காரணம், இது எல்லாத்துக்குமே காரணம் தீபிகா மட்டும்தான். இதுல நல்லா உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது வெண்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து அவ்வளோ ஃபீல் பண்றா. அதாவது இந்த இதுல போட்டியில வந்து வெண்பாவால வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்ததா நம்ம ஐஷு வந்து இந்த மாதிரி நான் வெண்பா கிட்ட பேசணும், வெண்பா வந்து எப்படி இருக்காங்க என்னன்னு நான் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஃபோன் பண்ணி தர சொல்றாங்க. ஐஷு அதாவது வெண்பாவும் மல்லி இங்க வந்த ஒரு விஷயத்தையும் ஐஷு கிட்ட சொல்றாங்க. அடுத்ததா ஐஷு வந்து வெண்பா கிட்டயும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.